பட்டுக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள காட்டாறுகளில் தடுப்பணை கட்டப்பட வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் இருப்பதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். அது குறித்து ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் அக்னி ஆறு, பட்டுவனாச்சி ஆறு, நசுவினி ஆறு, மகாராஜா சமுத்திரம் காட்டாறு, கண்ணனாறு, நரியாறு, பூனைக்குட்டியாறு, குண்டலாறு என பல ஆறுகள் ஓடுகின்றன. இவை முழுக்க முழுக்க மழைநீரை ஆதாரமாக கொண்டு ஓடும் காட்டாறுகள். திருச்சி மாவட்டம் துவாக்குடி, திருவாரூர் மாவட்டம் வடுவூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெய்யும் மழைநீர் இந்த ஆறுகள் வழியாக பாய்ந்தோடி கடலில் கலக்கிறது. சிறிய மழை பெய்தாலும் பெரும் வெள்ளமாக காட்டாறுகளில் ஓடும் தண்ணீரை தேக்கி வைப்பதற்கு இதுநாள் வரை பெரிய அளவில் எந்த நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படவில்லை என்று பொதுமக்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். பண்ணை வயல் சாலையில் செல்லும் காட்டாற்றில் ஒரு தடுப்பணை, வெண்டாக்கோட்டை நசுவினி ஆற்றில் ஒரு சிறிய வகை அணை மட்டுமே இருந்த நிலையில் முன்னாள் அதிமுக எம்எல்ஏ சேகர் எடுத்த முயற்சியில் மதுக்கூர் கண்ணன் ஆற்றில் 3 கோடி ரூபாய் மதிப்பில் ஒரு தடுப்பணையும், ராஜாமடம் பகுதி காட்டாற்றில் 18 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு தடுப்பணையும், பொன்னவராயன் கோட்டை நசுவினி ஆற்றில் 3 கோடி ரூபாய் மதிப்பில் ஒரு தடுப்பணையும் கட்டப்பட்டன. மற்ற பகுதிகளில் ஓடும் காட்டாறுகளில் தண்ணீரை தேக்கி வைத்து சேமிப்பதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. பொதுமக்கள் பயன்பாட்டுக்கும் விவசாயத்துக்கும் அணைகள் குறுக்க அணை கட்டுங்கன்னு கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கான். இந்த அணையை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி 4 கோடி 5 கோடியில் கட்டி எல்லாம் முடிச்சிடலாங்க. ஆனால் அந்த வெள்ள காலங்களில் ஒவ்வொரு முறையும் எங்களுடைய பாதிப்பு பார்த்தீங்கன்னா 10 கோடி 20 கோடிக்கு வருது. தொடர்ந்து நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் அரசாங்கத்துக்கிட்ட எல்லாம் தொடர்ந்து வருகிற அரசாங்கத்துக்கிட்ட மனு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய கோரிக்கை பரிசீலிக்கப்படும், ஆய்வு செய்யப்படுங்கிறாங்க. ஆனால் அதை எஸ்டிமேட் போடுறாங்க. ஆனால் திட்ட மதிப்பீடு போட்டதுக்கு பிறகு போதிய நிதி இல்லைன்னு இந்த திட்டத்தை விட்டுட்டு மக்களுக்கு பயனில்லாத திட்டத்தை கொண்டு போய் அதை செலவு பண்ணுறாங்க. நிலத்தடி நீர்மட்டத்தை காக்கும் பொருட்டு பட்டுக்கோட்டையை சுற்றி ஓடும் காட்டாறுகளில் உடனடியாக தடுப்பணை அமைத்து நிலத்தடி நீரை காக்கவும், கடலில் கலந்து வீணாகும் தண்ணீரை தேக்குவதற்கும் உரிய நடவடிக்கை எடுக்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ராஜா.